டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இப்போ இந்த 2024 ஒரு குரூப் 4 முடிஞ்சது, அடுத்தது குரூப் 2 முடிஞ்சது. இந்த 2 எக்ஸாமில் இருந்தும் நம்ம புத்தகத்தில் எவ்வளவு கேள்விகள் இடம்பெற்றது அப்படின்றத நம்ம உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகள், சிறப்பு தமிழ் உட்பட அனைத்து கேள்விகளும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றதை உங்களுக்கு நாங்கள் பேஜ் நம்பர் உட்பட உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். அதில் ஏறக்குறைய ஒரு 55 வினாக்கள் முந்தைய தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் ப்ரூஃப் பண்ணோம். அதே மாதிரி இந்த குரூப் 2 நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் நமது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் புக்கில் இல்லாத கேள்விகளாக இருந்தது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த குரூப் 2லேயும் ஒரு 4 வினாக்கள் உங்களுக்கு புக்கில் இல்லை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த புக்கு வினாக்களை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வினாக்களும் சிறப்பு தமிழில் குரூப் 2 அண்டு குரூப் 4 இதில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் நமது புத்தகத்தில் இடம்பெற்றதை பேஜ் நம்பர் வைஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த புக்கில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் புது புத்தகம், பழைய புத்தகம், அது இல்லாமல் சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை இதில் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுதான் உங்களுக்கு இந்த புக்கோட ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2013 கேட்ட கேள்வியை உங்களுக்கு குரூப் 2 கேட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கேள்வி புக்கிலே கிடையாது. 2013 கேட்கப்பட்ட கேள்வி நம்ம புக்கில் அதை கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டாங்க, நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2013 கேட்ட கேள்வின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் படிக்கிறத தரவாக படிங்க, சிறுக படிங்க. ஒரு எக்ஸாமுக்கு வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தயாராகிடணும். 2 மாதத்தில் 3 மாதத்துலாம் படித்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ரிவிஷன்லாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கடைசி 3 மாதத்தில் ரிவிஷன் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம புக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கு. இது ஒரு 3 புத்தகமாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். 2வது எக்ஸாம்லேயும் நம்ம புக்கு எந்த அளவுக்கு தரம் வாய்ந்தது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கு. சிறப்பு தமிழ் அது வந்து ஃபுல்லாக சங்க இலக்கியங்களை பற்றி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ தத்திலாம் படிக்க முடியாதப்பா. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வரியாக படித்து நம்ம எக்ஸாமுக்கு என்ன மாதிரி கேள்விகள் உகந்தது அப்படின்றத நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அது 2 எக்ஸாம்லேயும் சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அதிகமாக கொடுக்கலைங்க, அதில் படித்து ரொம்ப முக்கியமானது தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? புத்தகம் முழுசாக கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை படிக்கவும் முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4லேயும் உங்களுக்கு இந்த புத்தகத்திலேருந்து 95லேருந்து 98 கேள்விகள் இடம்பெறதை நம்ம ப்ரூஃப் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த புக்கு வேணுன்றவங்க வாங்கி படிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 7வது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிறுக படிங்க, ஆனால் டெய்லி படிங்க. ஒரு நாள் கூட நீங்கள் படிக்கிறத நிறுத்தாதீங்க. ஓகேங்களா? தமிழா ஒரு அரை மணி நேரம் தான். இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தாங்க இருக்கும் வீடியோ. அதை பொறுமையாக உட்காந்து பார்த்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் 7வதுல இயல் 1 எங்கள் தமிழ் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நாமக்காலர் ஒரு கவிதையாக பாடியிருக்காங்க. இதில் பாருங்கள், உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? உலகத்திலே முதல் மொழி எதுதாங்க? தமிழ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வரி விடாதீங்க, ஒரே ஒரு எழுத்தை கூட விடாதீங்க. அந்த அளவுக்கு உட்காந்து படிங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல குரூப் 2ல். அப்போ ஒவ்வொரு பாடலும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, தமிழ் மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பார்த்தா போதும். மென்மை, இனிமை, வளமை, ஏன்னா 16 செவியல் தன்மைகளை கொண்டது. அதில் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுகிறது. கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சிக்குது. ஓகேங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது? மாற்றிக்கிட்டே இருக்குது. இளமையோடு திகழுது. இப்போ ஏன் இளமையோடுன்னு என்ன சொல்கிறது? இந்த லத்தீன், ஈப்ரு, அரபு, சமஸ்கிருதம் இதெல்லாம் என்னது காலத்தில் பழமையான நூல்கள்னு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி தமிழ் மாதிரி அந்த நூல்கள், அந்த மொழிகள் இல்லை. அப்போ அந்த மொழிகள்லாம் அழியக்கூடிய தருவாயில், சமஸ்கிருதம்லாம் எத்தனை பேர் பேசுகிறாங்க? அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. எப்படியாவது மத்திய அரசாங்கம் அந்த சமஸ்கிருதத்தை மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தன்னை இளமையாக தகவமைச்சிக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தடவை சும்மா வாசித்து பார்த்துக்குங்க. இப்போ பாடல் வரிகளை நிதானமாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா குரூப் 2ல் பாடல் வரிகளை எடுத்து வச்சு இந்த சரியான சுற்றரை தேர்ந்தெடு அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்டுடுறாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக படிங்க. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. ஓகேங்களா? அந்த அறிவை தரக்கூடிய அருள் நிறைந்த நூல்கள் தமிழில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது, பொருள் வாங்கணுன்றதுக்காக மட்டும் போய் ஒருத்தவங்கள புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க போற்றலை அப்படின்னா அவங்கள இகழ்ந்தும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுதாங்க.
சொல்கிறாங்க. இந்த வரிகளை நல்லா படித்து பாருங்கள். இதை எடுத்து வச்சு சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கப்படலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ரைட். கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக. இது யாருடைய கவிதை? நாமக்கல்லாருடைய கவிதை. அப்போ என்ன கேட்கும்? அப்போது அவருடைய கொள்கையை என்னன்னு கேட்பாங்க. நாமக்கல்லாரின் கொள்கை. அப்போ பொய் சொல்லக்கூடாது. பொய்யா நெறி, பொய் சொல்லக்கூடாதுன்றது அவருடைய கொள்கை. அவருடைய குறிக்கோள், இங்கே குறியாகன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவருடைய குறிக்கோள் என்னது? கொல்லா விரதம். ஓகேங்களா? அப்போ பொய் சொல்லக்கூடாதுன்றதை அவர் தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பறமே. ஓகேங்களா? அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகின்ற வானொலியாம். இந்த வானொலியாம் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு 2023 பிரித்தெழுதுக கேட்டாங்க. வானொலி என்பதை பிரித்தெழுதுக. வான் ப்ளஸ் ஒலி அதெல்லாம் கூட நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? சரி. எங்கள் தமிழனும் தென்மொழியாம். இந்த பாடலை எழுதினவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். சரி. இப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ராமலிங்கம் பிள்ளை எங்கே பிறந்தார் அப்படின்னு டக்குன்னு சொல்ல வருமா அப்படின்னா சொல்ல வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். அந்தளவு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா. என்ன ஊர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெரி குட். மோகனூர். ஏன்னா இவர் தமிழ் மீது மோகம் கொண்டவர். அது மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ராமலிங்கனார் தமிழ் மீது அதிக மோகம் கொண்டவர். அப்போ ராமலிங்கனார் நாமக்கல்ல மோகனூர் என்ற ஊரில் பிறந்தார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். சொல் பொருள் பாருங்கள். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், குறிக்கோள், விரதம், நோன்பு, பொழிகிற, தருகிற. ஒரு வரியும் நிதானமாக படிங்க. இந்த அறிஞ்சொர் பொருளெல்லாம் நம்ம புத்தகத்தில் ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்குறோம். 6வது உங்கள் நேரத்தை நீங்கள் ஏன்னா இப்போ படிப்பீங்க. இதை அடுத்தது அடுத்த லெசன் போகும்போது இதை மறந்துடுறீங்க. அதனால தான் பின்னாடி கோர்வையாக கொடுத்துருக்கோம். 6வது அறிஞ்சொர் பொருளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கேட்கப்படும் 2 கேள்வி 3 கேள்வி வச்சிடுறாங்க அறிஞ்சொர் பொருள். ஓகேங்களா? அப்போ அறிஞ்சொர் பொருளை நம்ம கொஸ்டின் மிஸ் பண்ணவே கூடாது. ரைட். இப்போ பாடலின் பொருளை நிதானமாக படித்து பாருங்கள். ஃபாஸ்ட்டாக ஓடாதீங்க. ஓகேங்களா? இந்த குரூப் 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்கணுன்றத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்கு யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். இதெல்லாம் சும்மா நீங்கள் படித்தாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள். நாமக்கல்லாருடைய குறிக்கோள் கொல்லாமை. அப்போ இந்த கொள்கை என்னது? பொய்யாமை. அப்போ நாமக்கல்லார் எதை குறிக்கோளாகவும் எதை கொள்கையாகவும் கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது. அப்போ என்ன பண்ணணும்? படிக்கும் பொழுதே ஆழமாக நீங்கள் தமிழுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க. இப்போ இந்த வீடியோ நான் வெளியிடுறேன்னா மிஞ்சி போனால் அரை மணி நேரத்தை தாண்ட போகிறது கிடையாது. அப்போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 95லேருந்து 98 மார்க் எடுக்க முடியும். எப்படி படிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 244 கொஸ்டின் பேப்பர் இருக்குங்க. அவ்வளவையும் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது எதை குறிக்கோளாக வச்சுருக்கிறாரு? கொல்லாமையை குறிக்கோளாக வச்சுருக்கிறாரு. பொய்யாமையை அவருடைய கொள்கையாக வச்சுருக்கிறார். ஓகேங்களா? ரைட். எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். இதை அப்படியே எடுத்து வச்சு கேள்வியாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல்லார். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அப்படி கொஸ்டின் எடுத்து படிங்க. நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி. அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது நூல்வெளி பாருங்கள். இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? என்றும் அழைப்பர். ஏன்னா அவர் நாமக்கல்லில் பிறந்தார். நாமக்கல் எங்கே பிறந்தார்னு சொன்னேன்? மோகனூர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை திரும்ப ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் படிக்கிறது 2 மாதத்தில் 3 மாதத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா உட்காந்து கடன்னு தமிழை படித்து முடிச்சிடலாங்க. ஆனால் அதில் எவ்வளோ ஞாபகம் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் வருது, அதுதான் நீங்கள் படித்தது படிப்புக்கு அர்த்தம். ஓகேங்களா? இன்னும் இந்த மாதம் படிக்கிறது அடுத்த மாதம் மறக்கிறதும், அடுத்த மாதம் படிக்கிறது அதுக்கு அடுத்த மாதம் மறக்கிறதும் இதே தொடர்ந்து இருந்தால் நம்ம 3 வருஷம் ஆகும் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு. அதனால் படிக்கிறத நல்ல டெப்த்தாக ஆழமாக மனசில் பதிகிற அளவுக்கு உட்காந்து படிங்க. ஓகேங்களா? அப்போ நாமக்கல்லார் எங்கே பிறந்தாருங்க? மோகனூர். சொல்லி பாருங்கள் வந்துடும்.
இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். பொறுமையாக படிங்க, ஏன்னா கூட்டுகள் வைப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா காந்தியோடைய சிந்தனைகளில் தன்னுடைய கவிதைகளில் அவர் கொண்டு வந்தார். அதனால தான் அவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது அரசவை கவிஞர் யார்? கண்ணதாசன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யாரும் அரசவை கவிஞராக வரலை. வைரமுத்து அவர்களை கொண்டு வரலாமான்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க இது பண்ணல. அப்போ தமிழகத்தில் 2 அரசவை கவிஞர் தாங்க. முதல் அரசவை கவிஞர் நாமக்கல்லார், ரெண்டாவது அரசவை கவிஞர் கண்ணதாசன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இவர் இயற்றிய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இப்போது ஒரு ஒன்றா படித்து நம்ம மறந்து போயிடுறோம். அப்போ நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்கோம், பின்னாடி கடைசி பேஜில் 6ஆம் வகுப்பில் இருக்கிற நூலாசிரியர்களை ஒரே இடத்துல கோர்வையாக்கி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அதை எடுத்து டெய்லி இப்படி வாசிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போ போட்டியாளர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணுன்றதை பார்த்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் தரப்பட்டுள்ளது. சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியத்தான் பலித்ததே நாம் பார்த்திட. இது 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகம் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க, ராஜாஜி தலைமையில் அந்த நடைபயணம் தொடங்குச்சு. ஓகேங்களா? அதை அப்போ இந்த கவிஞரும் கூட போனார். அப்போ தான் இந்த பாடல் அந்த வழிநடை தொண்டர்களுக்காக களைப்பு நீங்கிறதுக்காக இந்த பாடலை நாமக்கல்லார் இயற்றி கொடுத்தாரு. மிகப்பெரிய பாடலாக இது உருவெடுத்தது. விடுதலை வேட்கையை எல்லாருக்கும் ஊட்டியது. அதனால தான் இந்த பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடலாக மாறிச்சு. ஓகேங்களா? அதனால தான் இவர் கைது செய்யப்பட்டார். உப்பு சத்தியாகிரகத்தின் போது இவர் கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ மதிப்பீடு பாருங்களேன். இந்த பாடல் வரிகளை ரொம்ப பாருங்கள். ஒன்று எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா, மொதல் 2 வரியை கேட்டுறாங்க, இல்லை கடைசி 2 வரியை. பொதுவாக நம்ம படிக்கிறது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, ஃபஸ்ட்டு நாம் கலரும் போயிடுறோம். ஆனால் அவங்க கடைசி வரியை பிடிச்சி கேட்டு போடுறாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? சொல்லி பாருங்கள். ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்தீங்கன்னா அந்த பாடல் அப்படியே கடற்கடன்னு ஒப்பிச்சிடலாம். 10 தடவை படித்தா கண்டிப்பாக பாடல்னா மனப்பாடம் தானே ஆகிடும். ஓகேங்களா? பண்டு செய்த புண்ணியத்தான் பலித்ததே நாம் பார்த்திட அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. ஓகேங்களா? அரை மணி நேரம் படித்தா போதுங்க. தமிழ் ஈஸியாக 95 மார்க் எடுத்துடலாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம முடிச்சிருக்கிறோம். இதை நெறி என்னும் சொல் பொருள் என்னது? வழி. குரலாகும், குரல் ப்ளஸ் ஆகும். வான் ப்ளஸ் ஒலி, வானொலி. இதுதான் நம்ம இதில் என்ன இருக்குது, மதிப்பீடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் இதில் இல்லை. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் இயைபு, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே புக்கில் இருக்கிறத ஒன்று விடாமல் பாருங்கள். இப்போ இந்த எதுகையில் தான் நமக்கு பிடிச்ச கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அந்த குரூப் 2ல். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். எதுவுமே இல்லை. 2வது இயர். இப்போது நீங்களே பார்த்தீங்க இந்த இடத்துல நூல்வெளியில் எவ்வளோ இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம புக்கை ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பாடலை கொடுத்துட்டோம். அதுக்கு கீழே அறிஞ்சொர் பொருளை கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அறிஞ்சொர் பொருள் இருக்குல்ல, பாடலுடைய பொருள், அது ஃபுல்லாக இதில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேர்வர். இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்தார். பண்டு செய்த புண்ணியத்தான் பலித்ததே நாம் பார்த்துட்டு. அப்போ புக்கில் இருக்கிற அனைத்து தகவல்களையும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு, ஒரு பாயிண்ட் விடாமல். இந்த பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடி செல்வதற்கு இயற்றி கொடுத்தாச்சுங்களா? அதுக்கப்புறம் கூடுதலாக நாங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் நீங்களே பார்க்கலாம். இப்போ இது நாமக்கல்லார் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 2018 இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவர் இசை நாவல்கள் எவ்வளோ ஏற்றியிருக்கிறாரு? 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இதை பழைய புத்தகத்தில் இருக்குங்க. ஆனால் இதில் கேட்டிருக்காங்க. நாங்கள் இங்கே அப்படியே அந்தந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கேட்காத பகுதி அவருடைய படைப்புகளில். ஓகேங்களா? படை புக்கை எல்லோரும் அவாய்ட் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் அதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறோம்.
அப்போது இதில் இந்த கேள்வி கேட்டானா அப்போ இதையும் நம்ம படிச்சுக்கணுன்றதுக்காக அவருடைய படைப்புகளை ரெண்டுத்தையும் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பாருங்கள், நூல்வெளியில் எவ்வளோ இருந்துச்சு புக்கில் நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா, இதில் நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவருடைய பிறந்த ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம், அவருடைய காலம், ஏன்னா எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 95லேருந்து 98 கேள்வி கேட்கப்படுறது உறுதியாக இருக்கும். உங்களுக்கு அவங்க கேட்குறாங்கன்னா இந்த புக்கில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் இந்த புக்கை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அவர் பெற்றோர்களையும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இதனுடைய ரிலேட்டடாக தான் ஃபுல்லாக கொடுக்குறோம் பாருங்கள். அப்படியே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் இதில் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவர் எப்போ பத்மபூஷன் விருது பெற்றார் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்கிறான் பாருங்கள். டிஇடியில் கேட்ட கேள்வியும் நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு புக்கு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய குரூப் 4லையும் சரிங்க, 95லேருந்து 98 இப்போ இந்த புக்கை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸும் க்ளீனாக புரியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மதிப்பீடு கொடுத்துட்டோமா. இப்போ இந்த பிரித்து எழுத்துக்கு எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2023 கேட்டிருக்காங்களா. இங்கே பாருங்கள், இசை நூல்கள் அப்படின்னு கொடுத்து கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், நாமக்கலோடைய தமிழன் இதயம் என்ற நூலை எழுதினவர் நாமக்கலர். அதே தமிழன் நெஞ்சம்னா யார், மூவா. அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற நூல்களையும் இங்கே அப்படியே சேர்த்து கொடுத்துட்றோம் மறக்காமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இப்போ அந்த இயலில் 1.2 ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்ற ஒரு கவிதை பேழை. தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதுபோலவே தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ் வந்து இலக்கண வளமும் இலக்கிய வளமும் நிறைஞ்சிருக்கிற ஒரு மொழின்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம். இதெல்லாம் நமக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா, சரி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் மாற்றி மாற்றி சொற்களை போட்டுருவாங்க. பொன்கதிரும் செங்கனியும் மாற்றி போட்டுருவாங்களா. சரியாக அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடுங்கன்னா என்ன பண்ண முடியும், ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம படித்தா தான் தெரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பாடல்களை நீங்கள் எது ஃபஸ்ட்டு வரும், செங்கனி பொன்கதிர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கிட்டால் தான். ஏன்னா கொஸ்டின் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்குறாங்க இருக்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும். பழைய புக்கில் கொஸ்டின் இருக்குங்க, புதிய புக்கில் கொஸ்டின் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் வச்சுருக்காங்க, சிறப்பு தமிழில் கொஸ்டின் வச்சுருக்கிறாங்க. எந்த பகுதியை விட்டுருக்குறாங்க, எதையுமே விடலை. எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கிறத கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ படிக்க முடியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக போராடுறீங்க. உங்களுடைய கஷ்டம் நல்லா புரியுது எங்களுக்கு. அப்போது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நாங்கள் குரூப் 4க்கே சொன்னோம், இந்த புக்கை நான் வெளியிடும்போது ஜனவரி மாதம் நான் வெளியிட்டேன் புத்தாண்டுக்கு. ஓகேங்களா, அப்பயும் சொன்னோம். அதுக்கப்புறம் புக்கு எந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததுன்றதை இந்த எக்ஸாம் தான் நிரூபிக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த ஒரே ஒரு புக்கு இருந்தால் போதும், உங்கள் நேரத்தை முழுசாக மிச்சப்படுத்திடும், உங்கள் பணத்தை மிச்சப்படுத்திடும். ஏன்னா தமிழுக்கு நீங்கள் 25 புக்கு வாங்கணுங்க. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட விலை 200 ரூபா. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்றே பண்ண முடியாது. உங்களால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ பண்ண முடியும், அது எல்லாத்தையும் இந்த ஒரே புக்கத்தை உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஓகே. தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. தமிழில் இருக்கிற அந்த இலக்கண இலக்கிய வளங்களை அவர் சுட்டி காட்டுறார். ஓகேங்களா, அப்போது புகழ்கொண்ட குரலோடு அகமும் புறமும் அப்படின்றது எங்கே இருக்குன்னா 8 தொகை 10 பாட்டு, அதில் எல்லாமே அகம்புறம் சார்ந்த நூல்கள் தான். 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும்பொழுது தான் உங்களுக்கு நீதி நூல்களை பார்க்க முடியும். 8 தொகையிலையும் 10 பாட்டிலும் நீதி நூல்களை சொல்ல மாட்டாங்க, அகமும் புறமும் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். அப்போ இந்த பாடல் வரிகளை கொஞ்சம் நல்லா பொறுமையாக உட்காந்து பாருங்கள். சரியான வரிசையில் அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடு அப்படின்னா நமக்கு கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா, முல்லைக்கு தேர்த்தந்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ்படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி. யார், குமணவல்லல். இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவன் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா, இவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவார். பகுத்தறிவு பகலவன் சொன்னால் பெரியார், அதே பகுத்தறிவு கவிராயர்னு சொன்னால் உடுமலை நாராயண கவி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, சொல்பொருளாம் பாருங்கள். ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் வியப்பு உபகாரி வள்ளல், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். உபகாரினா வள்ளல் அப்படின்றத தெளிவாக பாருங்கள்.
பாடலின் பொருள்: தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலம் ஒன்றல்ல பலவாகும். ஓகேங்களா? இப்போ நஞ்சை நிலம்னா என்னது? நீர்வளம் மிகுந்த நிலத்தை தானே சொல்லுவாங்க நஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க. புஞ்சை நிலம்னா வானம் பார்த்த பூமி. இதை கூட நமக்கு எக்ஸாமில் கேள்வியாக கேட்கலாம். பகைவரை வென்றதை பாடுவது பரணி. அப்போ முதல் பரணி எது? கலிங்கத்து பரணி. தமிழில் பாடப்பட்ட முதல் பரணி எதுங்க? கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் எழுதின கலிங்கத்து பரணி 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூல். அப்போ படிக்கும்போது எல்லாத்தையும் தெளிவாக படிக்கணும். கலிங்கத்து பரணி எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லணும். இந்த 12ஆம் நூற்றாண்டு புலவர்கள் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓகே ஜாப் ஓகே சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாப் ஓகே சார் அப்படின்னு நீங்கள் எழுதி பாருங்கள். ஜேஓபி ஜாப் ஓகே அப்படியே 1 by 1 எழுதி நீங்கள் பேரை எழுதிக்கிங்க. ஜாப் ஜேஓபி ஜாப் ஓகே ஓகே சார் SIR ஒரே இதாக எழுதிக்கிங்க இல்லைங்களா? அப்போ எதுனா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஜேக்கு என்னது? ஜெயங்கொண்டான். ஓக்கு ஒட்டக்கூத்தர். பிக்கு புகழேந்தி. அப்போ ஜாப் வந்துடுச்சிங்களா? ஓ அங்கே ஒட்டக்கூத்தர் எழுதினா இங்கே ஔவையார். அங்கே ஔவையார் எழுதினீங்கன்னா இங்கே ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? அப்புறம் ஜேஓபி ஜாப் ஓகே கேக்குன்னா கம்பர். இந்த இடத்துலையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கம்பர் 12ஆம் நூற்றாண்டில் வருவாரா? கபிலர் 12ஆம் நூற்றாண்டில் வருவாரா? இதெல்லாம் போட்டியாளர்களுக்கு ஒரு குழப்பம் வாய்ந்த இடம் தாங்க. இதில் நீங்கள் நான் சொல்கிறத எழுதி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம பேசுறது மட்டும் தான் நான் கேட்க முடியும். அப்போ நீங்களே எழுதி பாருங்கள். நோட் எடுத்து கம்பர்னு எழுதுங்க, கபிலர்னு எழுதுங்க. ஓகேங்களா? அந்த காக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் இடுங்க. துணைக்கால் இடுங்க காக்கு பக்கத்தில். துணைக்கால் இட்டால் காஃபின்னு கிடைக்கும். யார் இதில் காஃபி கிடைக்கும்? கபிலரில் தான் காஃபி கிடைக்கும். ஓகேங்களா? காவுக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டால் காஃபின்னு யாருக்கு கிடைக்குதோ அவர் என்னது? கபிலரில் தான் கிடைக்கும். அவர் 8ஆம் நூற்றாண்டு. அப்போ கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எனக்கு புரியல சார் நீங்கள் சொன்னதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்ததில் எழுதி கூட காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட். பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகமும் புறமும் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியம். சங்க இலக்கியங்கள்னால் இந்த 8 தொகையும் 10 பாட்டையும் தான் குறிக்கும். ஓகேங்களா? சங்க இலக்கியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் எவை? 8 தொகையும் 10 பாட்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரிங்க. சங்க இலக்கியங்களை வேறு என்னென்ன பேர்லாம் அழைக்கலாம்? மக்கள் இலக்கியம்னு சொல்லலாம், திணை இலக்கியம்னு சொல்லலாம், 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம், வீரயுக பாடல்கள்னு சொல்லலாம். இதை வீரயுக பாடல்கள் நீங்கள் புக்கில் தேடி பார்த்தா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எந்த புக்லேயும் வீரயுக பாடல்கள் சங்க 8 தொகையும் 10 பாட்டும் இருக்கவே இருக்காது. இது ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாம் இயரில் கேட்க நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம புத்தகத்தோட சிறப்பு என்னது? ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகங்க. அப்போ சங்க இலக்கியங்கள் என்ற வேறு பெயர்களில் சங்க இலக்கியங்கள்னால் முதல்ல 8 தொகையும் 10 பாடம் தெரியணும். அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் என்னென்ன பேர்லாம் சொல்லப்படுதுன்றது தெரியணும். மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம், 14 மேற்கணக்கு நூல்கள், வீரயுக பாடல்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா தமிழ் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர் தந்தது மழை, மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேல் பாரி. ஓகேங்களா? அப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. புலவருக்கு சொல்லாக தன் தலையையே தர துணிந்தவன் குமண வள்ளல். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இவரை போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றல்ல பலவாகும். இது சொல்லியிருக்காங்க. இப்போ நூல் வெளியே வந்துடுறோம். பகுத்தறிவு கவிராயர். இதை நிறைய தடவை எக்ஸாம்பிள் கேட்டாங்க. அதே பகுத்தறிவு பகலவன் சொன்னால் பெரியார். ஓகேங்களா? பெரியார் இப்போதைக்கு பெரியார், அண்ணா இதெல்லாம் வந்து கொஸ்டினை மிஸ் பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி படிங்க. அண்ணா, பெரியார் இவங்களெல்லாம் அதிகமாக படிங்க. கலைஞர் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். இப்போ கூற்றுகளில் வச்சுருவாங்க இவர் நாடக எந்த கூற்று சரியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தமிழ் திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காரு, நாடக எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு, தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருக்கிறாரு, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதுகிறார். அப்போ நாட்டுப்புற இசையை கையாண்டு எளிமையான கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இவரது பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது. இதுதான் உங்களுக்கு நூல்வெளி. ஓகேங்களா? இது முடிஞ்சது. மதிப்பீடு இதெல்லாமே நம்ம புக்கில். இந்த மதிப்பீடெல்லாம் நீங்கள் மதிப்பீடு எதுக்காகவும் நீங்கள் அந்த புக்கு தேடணும்னு அவசியமே இல்லை. ஒட்டு மொத்தமாக நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இருக்கா? பாடல் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்களா? அதில் இருக்குது எல்லாமே. சொல் பொருள் கொடுத்தாச்சுங்களா? இங்கே பாருங்கள்.
பகைவரை வென்றதை பாடுது பரணி இலக்கியம். தமிழ் பாருங்கள் அங்கே கொடுத்துட்டாங்களா, நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். தமிழில் எழுதப்பட்ட முதல் பரணி கலிங்கத்து பரணி. அவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க? ஜெயங்கொண்டான் 12ஆம் நூற்றாண்டு. அப்போ அதனோடு தொடர்புடைய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிகிற வகையில் இந்த நூலை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஓகேங்களா? பரிபாடலும் கலம்ப நூல்களும் 8 தொகை இதெல்லாம் நம்ம படித்து பார்த்தாச்சா? அப்படியே வாங்க டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விகளை எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து. அப்போ பாருங்கள் அங்கே திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, மண்பதைக்கும் பொதுவான நூல் 2023 கேள்வியாக கேட்கப்பட்டது. வான் புகழ் கொண்ட நூல் திருக்குறள். அங்கே இருக்கிற கேள்வி அப்படியே அந்த லெசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். பாருங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். இதையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதை தனியாகவே எடுத்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு. இப்போ கூட உங்களுக்கு 8 தொகை இதில் கேட்டாங்க பாருங்கள். சங்க இலக்கியம் 2650 பாடல்கள் பழைய புக்கில் ஒரு டேட்டா இருக்கும், இதில் ஒரு டேட்டா இருக்கும். சின்ன சின்ன மாறுபாடு இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ரைட். 8 தொகையை தொகை நூல்கள் எனவும் 10 பாட்டை பா எனவும் அழைக்கலாம். இங்கே பாருங்கள், அதை பாருங்கள். வீரயுக பாடல்கள் நான் சொன்னேன்னா எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள்? 2012. 2008லேருந்தே நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது எந்த புக்லேயும் இருக்காது. வீரயுக பாடல்கள் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுன்றது. அப்போது அந்த புக்கில் இருக்க தொடர்புடைய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். கூடுதலாக 1 2 அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சேர்த்து படிக்கும்பொழுதே பழைய புக்கையும் படிச்சிருவீங்க, புது புக்கையும் படிச்சிருவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து படிச்சிருவீங்க. அப்போது நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். பாருங்கள், பகுத்தறிவு கவிராயர் 2012 17 எத்தனை முறை கேட்டிருந்தாலும் அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு 4 முறையிலேருந்து 5 வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா இடம் பத்தமாவது அது ஒரு பெரிய லைன் மாதிரி வந்துடுது. ஒரு 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? அவருடைய காலத்தை கொடுத்துருக்கோம். மீது எல்லாமே அப்படியே கொடுத்துருக்கோம். மதிப்பீடு கொடுத்துருக்கோம். பாருங்கள் அங்கே என்ன மதிப்பீடு இருந்ததோ அதை அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த கேள்வி பாருங்கள் 2023 கேட்டாங்க. இந்த தகுதி தேர்வு கேட்குறாங்களே, அதில் இந்த மாதிரி மதிப்பீடு இதை தான் பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு பகலவன் பெரியார். அப்போ பகுத்தறிவு செம்மல் யார்? அம்பேத்கர். அவரை புகழ்ந்தவர் பெரியார். அப்போது எவ்வளோ தகவல்களை உங்களுக்கு கூடுதலாக இந்த புத்தகத்தில் நாங்கள் வச்சுருக்கோன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய குரூப் 4லேயும் இந்த புத்தகத்திலேருந்து 95 கேள்விக்கு குறையாமல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், இந்த புக்கு வேணுன்றவங்க வாங்கி படிங்க. அழகாக மிச்சப்படுத்தி நேரங்களை மிச்சப்படுத்திக்கலாம், உங்களுடைய பணத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்கள் தமிழுக்கு 25 புக்கு வாங்கணுங்க. அதுவும் இந்த சிறப்பு தமிழை ஒவ்வொரு வரியாக படித்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி இடங்கள் முக்கியன்றதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை இந்த குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த புக்கு வேணுன்றவங்க 9566666289 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க. 1250 ரூபா அந்த புக்கு ப்ளஸ் கொரியர் சார்ஜ். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். வேணுன்றவங்க புக்கு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். வேணுன்றவங்க படிங்க. டெஸ்ட் வேணுன்றவங்க கூட டெஸ்ட் பேட்ச், ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக தமிழில் உங்களை 95லேருந்து 98 மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எங்களால் உறுதியாக முடியும். ஓகேங்களா? நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துக்கலாம். இப்போ என்ன நடத்துகிறனோ அதை அப்படியே நாளைக்கு டெஸ்ட்டாக கேட்டுருவேன். ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும். வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு டீட்டெயில் வேணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்ப்பா. தேங்க்யூ வெரி மச்.